கடந்த பல தசாப்தங்களாக ஆட்சி பீடங்களில் அதிகார கதிரைகளை அலங்கரித்தவர்கள் அந்த அதிகார பலத்தை மாத்திரம் காட்டவில்லை. மாறாக முறையற்ற விகிதத்தில் அதிகார பலம், பணபலம் ஆகியவற்றை பயணப்படுத்தி தம்மை தேர்ந்தெடுக்க மக்களின் கோரிக்கைகளுக்கு செவிசாய்க்காமல் அனைத்தையும் துஷ்பிரயோகம் செய்தார்கள். ஒரு முதலாளித்துவ ஆட்சி முறையில் ஆட்சியாளர்களின் பலவீனமானது வெறுமனே அதிகாரங்கள் மாத்திரமல்ல, அவர்கள் பணபலத்தை அனுபவிக்கின்றார்கள், அதிகார பலத்தை நுகர்ந்து கொள்கின்றார்கள். அரச வளங்களை தங்கள் குடும்பத்தினரும் அதற்கு அப்பால் தங்கள் உறவினர்கள், நண்பர்கள் என அனைத்து தரப்பினருக்கும் பங்கு போட்டுக் கொடுத்துள்ளனர். இந்த விடயத்தை நாம் கண்ணோட்டமாக பார்க்க வேண்டிய தேவை இருக்கின்றது. தங்கள் அதிகாரங்களுக்கு ஏற்ப சலுகைகளையும் அதிகளவு அபகரித்து வைத்துக் கொண்டார்கள். அவற்றை விட மக்களை காப்பாற்றுவதற்காகவும் அவர்களுக்கு துணையாக இருப்பதற்காகவும் நாட்டை பாதுகாப்பதற்காகவும் ஏற்படுத்தப்பட்ட படைத்தரப்பு பிரிவுகளை தங்கள் பாதுகாப்புக்காக அதிகளவு பயன்படுத்தி வந்துள்ளார்கள். இலங்கை அரசியல்வாதிகள், முன்னாள் பிரதமர்கள், முன்னாள் ஜனாதிபதிகள், அதுக்கு முன்பிருந்த தலைவர்கள் உட்பட அனைவரது மாளிகையில் ஏழை குடும்பங்களைச் சேர்ந்த பாதுகாப்பு படை வீரர்கள் அவர்களுக்கு பாதுகாப்பை வழங்குகின்றார்கள். யாரிடமிருந்து அவர்களை பாதுகாப்பற்ற இந்த படைத்தரப்பினர் அமர்த்தப்படுகின்றார்கள் என்பதை கூட தங்கள் கேள்விகளாக எழுப்ப மக்களை அன்றி எதிர்க்கட்சிகளோ முன் வந்ததில்லை. ஏனென்றால் அவர்கள் ஆட்சி காலத்தில் கூட அதே சுமபோகங்களை அந்த அரசியல்வாதிகள் அனுபவித்து வாழ்ந்தவர்களாக இருந்திருப்பார்கள். உதாரணமாக இலங்கை நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவராக இருந்த எமது தமிழ் அரசியல்வாதியான மறைந்த சம்பந்தன் எதிர்க்கட்சி தலைவர் பதவியை இழந்த பின்னரும் கூட முன்னர் அனுபவித்த சலுகைகளை அனைத்தையும் உயிர் துறக்கும் வரை அனுபவித்து வந்திருந்தார். அவ்வாறான சலுகைகளை அவருக்கு வழங்கிய மஹிந்தாவும் பின்னர் கோட்டாவும் தொடர்ந்து மக்கள் ஆதரவு இல்லாமலேயே ஜனாதிபதியான ரணில் என்பவர் கூட அனைத்து சலுகைகளையும் சம்பந்தருக்கு வழங்கியிருந்தார். ஆனால் அந்த தமிழ் தலைவரின் பதவியினால் தமிழ் மக்கள் எந்த சுகத்தையும் அனுபவிக்கவில்லை. மாறாக சம்பந்தரிடம் உதவி கேட்டு சென்ற முன்னாள் போராளிகள் கூட அவரால் அவமதிக்கப்பட்டவர்கள், நிராகரிக்கப்பட்டவர்கள். அப்படியானால் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும், பெரும்பான்மை இனத்தைச் சேர்ந்த முதலாளித்துவ போக்கு கொண்டு சிங்கள தலைவர்கள் எந்தெந்த சுகபோகங்களை அனுபவித்திருப்பார்கள் என்று அறிந்து கொள்ள முயன்றிருக்க வேண்டும். இந்த விடயங்களையும் அதன் உள்விவகாரங்களையும் நாம் இந்த வாரத்தின் நாம் பார்க்க போகின்றோம். அதாவது எடுத்துக்கொண்டதுக்கு காரணமே இந்த விடயத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், தற்போது ஆட்சியில் அமர்ந்திருக்கும் ஜனாதிபதி அனுர்குமாரவின் அரசின் ஊடாக பல மாற்றங்கள் நிலவும் என்று இலங்கையிலும் புலம்பெயர்ந்த நாடுகளிலும் உள்ள எமது மக்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். அதைவிட ஆச்சரியம் எதுவென்றால், ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்கவுக்கு வாக்களிக்காமல் ரணிலுக்கும் சஜித்துக்கும் வாக்களித்த பெரும்பாலானோர் மனங்களில் மாற்றங்கள் ஏற்பட்டு வருவது தெளிவான உண்மை. இவ்வாறான ஒரு ஆட்சிக்கு எமது தமிழ் மக்கள் சிறிது கால அவகாசம் வழங்கி பார்க்கலாம். அவசரப்பட்ட எதிரான விமர்சனங்களை பறக்க விடுவது பார்த்து சற்று அவதானத்துடன் இருந்தால் முன்னைய ஆட்சிகளைப் போலல்லாது சற்று மூச்சுவிடக்கூடியதுமான காலம் வரலாம். அரசு எனும் கஜானாவை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு அரசியல்வாதிகளுக்கும் மக்களுக்கும் பாதிக்கு பாதி இருக்க வேண்டும் என்ற ஒரு விடயத்தை ஒரு அரசியல் ஆய்வாளர் சொல்லியிருந்ததை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இது இப்படி இருக்க, ரணில் விக்ரமசிங்க ஆட்சி காலத்தில் வடக்கு மாகாணத்தில் மதுபான சாலைகளுக்கு வழங்கப்பட்ட அனுமதி பத்திரங்களை மீளாய்வு செய்து உரிய நடவடிக்கைகளை எடுக்குமாறு அரசாங்கத்திடம் கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுது சமூக வலைத்தளங்களை எடுத்துக்கொண்டால் இந்த தமிழர் தாயக பகுதியில் அதிக அளவில் பேசப்படுகின்ற ஒரு விடயம் இந்த மதுபான சாலைகளுக்கான அனுமதி பத்திரங்கள் யாருக்கு வழங்கப்பட்டது? சரி, நாடாளுமன்ற உறுப்பினர், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பேரில் தமிழ் மக்கள் பிரதிநிதிகள் பேரில் பதிவு செய்யப்படவில்லை. ஆனால் அவர்களுடைய உறவினர்கள், தெரிந்தவர்கள் என்ற பெயரில் தான் இந்த மதுபான சாலை பகிரப்பட்டிருக்கிறது, பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற ஒரு பெயரில் பல்வேறுபட்ட விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இதெல்லாம் இருக்க ஜனாதிபதி இது சார்ந்த நடவடிக்கை எடுக்க கோரிக்கை விடுத்திருக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் சமூகத்தின் குறிப்பாக இளைஞர்களின் நல்வாழ்வை பாதுகாக்குமாறு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் அரசியல் சபை உறுப்பினரும் கீதாநாத் காசிலிங்கம் ஜனாதிபதி அனுரவி திசாநாயக்கவிடம் எழுத்து மூலம் கோரிக்கை விடுத்தார். இதன்படி பரந்தஞ்சந்தியில் இருந்து இரணைமடு சந்தி வரையான பாதையில் அமைய அதாவது அண்மைய வருடங்களின் பல மதுபான சாலைகள் குறிப்பிடத்தக்க அளவில் அமைக்கப்பட்டுள்ளதாக கீதாநாத் சொல்லியிருக்கிறார். கடந்த ரணில் விக்ரமசிங்க ஆட்சி காலத்தில் குறிப்பிட்ட சில அரசியல்வாதிகளின் ஆதரவை பெறுவதற்காக அந்த மதுபான அனுமதி பத்திரங்கள் பல வழங்கப்பட்டுள்ள என்பதை ஜனாதிபதியின் கவனத்துக்கு கொண்டு வருவதாக
வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். மேலும் அண்மை காலங்களாக இதுபோன்ற நிறுவனங்களின் தோற்றியலால் அன்றாட மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படுவதாக தெரிகிறது. பெரும்பான்மையான மக்கள் தினசரி கூலி வேலை செய்பவர்கள் என்ற அடிப்படையில் மதுபானங்களின் பெருக்கம் அவர்களின் வாழ்வாதாரத்துக்கு தீங்கு விளைவிக்கும் என்று கீதாநாத் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த மதுபான அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்டமை குறித்து விசாரணைகள் நடத்துமாறு அவர் ஜனாதிபதியிடம் வலியுறுத்தியிருப்பதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. உண்மையில் இருக்கக்கூடிய பல மதுபான சாலைகளை ஒழித்தாலே மிகப்பெரிய ஒரு விடயமாக இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பின்னணியில தான் மன்னாரில் இருக்கக்கூடிய ஒரு மதுபான சாலை உத்தரவிடப்பட்டிருக்கிறது தற்காலிகமாக மூடுவதற்கு. இந்த நிலையில் அதை நிரந்தரமாக இல்லாமல் செய்வதற்கான நடவடிக்கைகள் குறித்தும் பேச்சுவார்த்தைகள் அதனுடைய நகர்வுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது என்பதையும் இந்த இடத்தில் சொல்லிக்கொண்டு இதையும் தாண்டி நாடாளுமன்ற தேர்தல் வரப்போகிறது. அது சார்ந்த வேலைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. பிரச்சார நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட போகிறது. வேட்புமனு தாக்கல் செய்ய போகின்றார்கள். இப்படி நிறைய விடயங்கள் இருக்கு. கட்டுப்பாடம் செலுத்த வேண்டும், நிறைய விடயங்கள் இருக்கின்ற பொழுது எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் பெண்கள் 50% உள்வாங்கப்பட வேண்டும் என்று சொல்லி வடக்கு கிழக்கு அரசியல் செயற்பாட்டில் ஈடுபட்டு வர பெண்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். தனியார் விருந்தினர் விடுதியில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதுதான் அவர்கள் ஊடகங்களுக்கு இந்த கருத்தை சொல்லியிருந்தார்கள். அதாவது நாடாளுமன்ற தேர்தலில் பெண்களுக்கு ஆசன ஒதுக்கீடு சரிசமமாக பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் என தமிழ் தேசியம் சார்ந்து வடக்கு கிழக்கில் இயங்கும் அரசியல் கட்சிகளின் பெண்கள் குழு கோரிக்கை விடுத்திருக்கிறது. தற்போது புதிதாக பதவியேற்றுள்ள ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க பெண் பிரதமரை நியமித்து அரசியலில் பெண்களின் வகைப்பாகங்களை சமமாக பேணி வருகின்றார். இந்த மாற்றத்தை வரவேற்கத்தக்க விடயமாக அமைந்திருக்குது. ஆனால் தமிழ் மக்களாகிய அதாவது தமிழ் பெண்களாகிய எமது தமிழ் கட்சிகள் எவையுமே பெண்கள் அரசியலில் ஈடுபடுவதற்கான சந்தர்ப்பத்தினை சரியாக வழங்கவில்லை. நாம் நீண்ட காலமாக அரசியல் செயற்பாடுகளில் ஆண்கள் ஈடுபடுவதற்கு பல்வேறு வகையிலும் எமது உழைப்பை வழங்கி வருகின்றோம். ஆனால் அரசியல் நாம் நேரடியாக ஈடுபடுவதற்கு விமர்சனங்கள் வழங்கப்படுகிறது. பெண்களுடைய பிரச்சனைகளை வெளியில் கொண்டு வருவதற்கும் பெண்களே வாக்களிப்பதற்கும் பெண்கள் மத்தியில் கருத்துக்களை தெரிவிக்கும் ஆண் அரசியல்வாதிகள் பெண்களுக்கு வாக்களியுங்கள் என்றும் பெண்களிலே படித்த ஆளுமை மிக்க தலைமைத்துவம் கொண்ட பெண்கள் அரசியலில் ஈடுபடுத்தப்பட வேண்டும் என்ற கருத்துக்களையும் வலியுறுத்தவில்லை. மாறாக பெண்கள் எல்லா அரசியல் செயற்பாடுகளிலும் பயன்படுத்தப்படும் ஆண் வேட்பாளர் அவர்கள் தேர்தலில் போட்டியிட்டு மக்கள் பிரதிநிதிகளாக அவர்களுடைய சேவை வழங்குவதற்கு இடமளிக்குவதும் இல்லை. இவ்வாறு பல கட்சிகள் எம்மை புறந்தள்ளி வருகின்றன என்ற விடயம் அங்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. உண்மையிலேயே நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கின்றது. பொது தேர்தலுக்கான திகதிகள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதனுடைய நகர்வுகள் எப்படி நகரப்போகின்றது என்பதை